கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றேன். மற்றும் ஒரு ஞாயிறு ஆராதனை செய்தியோடும் கூட உங்களிடத்திற்கு வருவதையிட்டு மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். இந்த நாட்களிலும் தொடர்ச்சியாக 45வது சங்கீதத்தை நாங்கள் தியானித்து வருகின்றோம். இன்றைக்கும் 45வது சங்கீதத்தினுடைய கடைசி பகுதியை இந்த செய்தியிலே தியானமாக உங்களுக்கு முன்பதாய் கொண்டு வருவதையிட்டு மிகவும் நான் சந்தோஷம் அடைகின்றேன். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளுக்கூடாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இடைவிடுவார். ஆண்டவர் தன்னுடைய சத்தியத்தை கொண்டு உங்களோடு பேசி உங்களை நடத்துவார் என்பது என்னுடைய ஜெபமாயிருக்கின்றது. 45வது சங்கீதத்தினுடைய இந்த 16, 17வது வசனங்களை உங்களுக்காக நான் வாசித்து உங்களை இந்த செய்திக்குள்ளாய் அழைத்து செல்ல விரும்புகின்றேன். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் துதிப்பார்கள். அருமையானவர்களே, இந்த 45வது சங்கீதத்தை ராஜா வீட்டு கல்யாணம் அல்லது திருமணம் என்ற தலைப்பிலே நாங்கள் தொடர்ச்சியாக தியானித்து வருகின்றோம். இந்த சங்கீதத்திலே அன்றைக்கு தங்களை மணப்பந்தத்திலே இணைத்துக் கொள்ளுகின்ற மணமகனுக்கும் மணமகளுக்குமான நல்ல மணவாழ்வின் ஆலோசனைகளை, அவர்கள் தங்கள் மணவாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு வேண்டிய நல்ல யோசனைகளை அவன் ஆலோசனைகளாக கவிஞன் முன்வைக்கிறதோடு கூட அவர்களுடைய பொறுப்புகளையும் இந்த சங்கீதத்திலே அங்கே தங்களுடைய மனப்பந்தத்தில் இணைகின்ற தம்பதிகளுக்கு இந்த கவிஞன் முன்வைக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த 45ஆம் சங்கீதத்தினுடைய இந்த கடைசி பகுதியாகிய இந்த 2 வசனங்கள் அவர்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்பதாக அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறப் போகின்ற எதிர்கால அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை குறித்து இந்த கவிஞன் அவர்களுக்கு அங்கு ஒரு ஆசீர்வாத வாழ்த்து கூறுகிறது போன்று இந்த வசனங்கள் அமைந்திருக்கிறதை நாங்கள் கவனிக்கின்றோம். முதல் 15 வசனங்களை நாங்கள் கவனிக்கும் பொழுது அங்கே திருமண வைபவமானது இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது போலவும், இன்னமும் அவர்களுடைய மன வாழ்க்கையினுடைய அந்த உச்சிதமான நேரங்கள் அல்லது மிகவும் கலிகூறுதலின் சந்தோஷத்தின் நேரங்கள் ஆரம்பிக்கவில்லை போன்று அங்கே தெரிகின்றது. ஆகவேதான் இந்த 16, 17வது வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே கவிஞன் இந்த மணப்பந்தத்திலே தங்களை இணைத்து கொண்ட இந்த தம்பதிகளுக்கு அவன் எதிர்காலத்தின் வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அருமையானவர்களை, இந்த 2 வசனத்தையும் நாங்கள் தியானிக்க போகின்ற பொழுது இதற்கென்று உரித்தான சில சம்பிரதாயங்கள் இருக்கிறது. அவைகளை குறித்து நான் உங்களோடு முதலாவது பேசி இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் தேவ ஜனங்களாகிய எங்களுக்கு கூறக்கூடிய சத்தியம் என்ன என்பதை நாங்கள் முடிவாக பார்க்க போகின்றோம். இந்த 45ஆம் சங்கீதத்தின் 16, 17வது வசனங்களுக்கு அங்கே ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு முடிவுரை கிடையாது. ஆனாலும் கூட பலவிதமான எழுத்தாளர்களும் பலவிதமான வியாக்கியானிகளும் இதற்கு நானாவிதமான விளக்கங்களை கொடுத்து நிற்கிறார்கள். ஆனாலும் எவர்கள் கூறுகிற விளக்கங்களும் இதுதான் சரியான விடை என்றோ இதுதான் அதற்கான முடிவென்றோ அங்கே யாரும் கூறி நிற்கவில்லை. சிலர் சொல்லுகின்றார்கள் அல்லது சில சம்பிரதாயம் கூறுகின்றது, இந்த கவிஞன் அந்த மணமகனை பார்த்து தான் இந்த வாழ்த்தை கூறுகின்றான். அதாவது உன்னுடைய பிதாக்களுக்கு பதிலாக உனக்கு குமாரர்கள் இருப்பார்கள், இந்த மணப்பந்தத்தில் நீ இணைகிறதன் மூலமாக உனக்கு பிள்ளைகள் பிறக்கப் போகிறார்கள், அவர்கள் பிரபுக்களாக பல இடங்களிலும் இருப்பார்கள் என்ற ஒரு எதிர்காலத்தின் ஒரு சந்தோஷமான விடயத்திலே உன்னை திருப்திப்படுத்தி கொண்டு உன்னுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு இந்த மனப்பந்தத்திலே நீ ரம்மியமாகவும் மனமகிழ்ச்சியோடும் இறங்கு என்று அங்கே கவிஞன் இந்த மணமகனுக்கு கூறுகின்ற வார்த்தை அல்லது வாழ்த்துக்கள் போன்று அது சில விளக்கங்கள் கூறுகின்றது. இன்னும் ஒரு சில விளக்கங்களிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வாழ்த்தானது மணமகளுக்காக கூறப்படுகிறது போன்றும் இருக்கின்றது. இந்த சங்கீதத்தின் மேல் வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் இந்த மணப்பெண்ணுக்கு கூறுகிற ஆலோசனையில அவன் சொல்லுகிறான், உன்னுடைய தகப்பன் வீட்டையும் உன்னுடைய இனத்தையும் மறந்துட்டு நீ வந்து இந்த ராஜாவுக்கு வாழ்க்கைப்பட வரும் பொழுது அதன் மூலம்தான் நீ ராஜாவை திருப்திப்படுத்த, அவனை சந்தோஷப்படுத்த முடியும் என்ற ஒரு சங்கதியை மேல் வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அப்படி தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு தன்னுடைய இனத்தை விட்டு வருகின்ற இந்த மணமகளுக்கு இதனால நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு பிள்ளைகள் பிறப்பார்கள், குமாரர்கள் பிறப்பார்கள், உன்னுடைய தகப்பன்மார்களுக்கு பதிலாக
உன்னுடைய குமாரர்கள் அவர்கள் பேரும் புகழுமாக அவர்கள் பிரபுக்களாக இருப்பார்கள் என்ற எதிர்கால ஒரு நம்பிக்கையின் வாழ்த்தை இந்த கவிஞன் அந்த மணப்பெண்ணுக்கு கூறுகிறது போன்றும் சில சம்பிரதாயங்கள் அல்லது சில விளக்கங்கள் கூறுகின்றது. இன்னும் ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. இந்த சங்கீதமானது அங்கே சங்கீதத்தின் மேல் பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம், இது கோராகுவின் புத்திரர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். ஆகவே இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை அவன் இந்த பாடகர் குழுவாகிய இந்த கோராகுவின் புத்திரர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பொழுது இதிலே இந்த கடைசி முடிவிலே அவர்களுக்கும் ஒரு செய்தி கூறுகிறது போன்றும் சில வியாக்கியானங்கள் கூறுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய தகப்பனாகிய கோராகு அவன் தன்னுடைய தனிப்பட்ட சுபாவத்து நிமித்தம் தேவனுடைய தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு அவன் அழிவை சந்தித்தான். ஆனாலும் இந்த அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையிலிருந்து வந்த இந்த பிள்ளைகள் இவர்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா அப்படி என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்திலே இந்த வார்த்தைகள் இந்த ஒப்புவிக்கப்பட்ட அந்த கோராகுவின் புத்திரர்களுக்கும் ஒரு எதிர்கால நம்பிக்கையை கொடுக்கின்றது. அவர்களுடைய தகப்பன்மார்களின் மூலமாக எங்களுக்கு கைகூடி வர முடியாத அந்த எதிர்கால ஒரு நம்பிக்கையும் ஆசீர்வாதமும் எங்கள் பிள்ளைகளின் மூலமாக நடக்கப் போகிறது என்ற ஒரு நம்பிக்கையையும் அவர்களுக்கு கூறி நிற்கிறது என்றும் ஒரு சில விளக்கங்கள் அல்லது சம்பிரதாயங்கள் கூறி நிற்கிறது. இன்னும் ஒரு சில விளக்கங்கள் அது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் மிகவும் வெகுவாரியாக பரவலாக அவைகள் பேச்சிலே நடைமுறையிலே இருக்கின்ற ஒரு விளக்கம்தான் இங்கே கூறப்படுகிறது. என்னவென்று சொன்னால், உன்னுடைய பிதாக்களுக்கு பதிலாக உனக்கு அங்கே குமாரர்கள் இருப்பார்கள், அவர்களை எல்லா இடங்களிலும் பிரபுக்களாக நீர் வைப்பீர் அப்படி என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் இது இயேசு கிறிஸ்துவைத்தான் குறிக்கின்றது. ஏனென்றால் 17வது வசனத்திலே அவரை ஜனங்கள் என்றென்றைக்கும் அவரை துதிப்பார்கள், அவருடைய பெயரை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன் என்ற வார்த்தைகள் இது இயேசுவைத்தான் இந்த கவிஞன் முன்னுரைத்திருக்கின்றான் இந்த சங்கீதத்திலே என்றும் கிறிஸ்தவ சம்பிரதாயம் பெரும்பாலும் இந்த கருத்தையும் கூறி நிற்கிறது. ஆனால் இந்த கருத்துக்கள் இந்த சம்பிரதாயங்கள் எல்லாமே அவைகள் ஒரு முடிவுரை அல்லது இவைகளெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட திண்ணமான ஒரு பதில் என்பது இன்றைக்கும் அது ஒரு புரியாத புதிராகவே இருந்து வருகிறது. சரி, இந்த 2 வசனங்களிலும் இதிலிருந்து நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கடைபிடிக்கும்படி இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தி நிற்கக்கூடிய சத்தியம் என்ன என்பதை நாங்கள் சற்று தியானிக்க போகின்றோம். 16ஆம் 17வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். இந்த வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது மூல பாஷையிலே இதை நாங்கள் கவனத்தில் எடுக்கும் பொழுது இந்த 16வது வசனம் இது மணமகனை பார்த்துத்தான் அந்த கவிஞன் கூறுகிறது போன்று மிகவும் தெளிவாக அது காண்பித்து நிற்கிறது. ஏனென்றால் அங்கே மூல பாஷையிலே இது ஆண்பாலை ஒரு ஆணை நோக்கி கூறுகின்ற ஒரு வாக்கியமாக இது இருக்கின்றது. எப்படியாகிலும் அடுத்த வசனத்திலே 17வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது, உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன், இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் துதிப்பார்கள். இதுவும் கூட இங்கே ஆண்பாலை மையப்படுத்தித்தான் இது மூல மொழியிலே ஒரு வலியுறுத்தலை கொடுத்து நிற்கின்றது. எப்படியாகிலும் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இந்த மனப்பந்தத்திலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? இந்த நீங்கள் இருவரும், ராஜகுமாரனாகிய நீயும் உனக்கு வாழ்க்கைப்பட வருகின்ற இந்த ராஜகுமாரத்தையும் நீங்கள் இருவரும் சேர்ந்து பிரவேசிக்கின்ற இந்த மனவாழ்வில் இருக்கக்கூடிய இந்த பயன் அல்லது ஆசீர்வாதம் என்ன என்பதைத்தான் இந்த கவிஞன் இந்த வார்த்தைகளின் மூலம் அவர்களுக்கு அன்றைக்கு கூறி நிற்கின்றார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியமும் வாக்குத்தத்தமும் என்ன என்பதை நாங்கள் இன்றைக்கு கவனிப்போம். 16வது வசனத்திலே பார்க்கிற பொழுது, உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர் அப்படி என்று ஆலோசனை இந்த கல்யாணத்திலே அங்கே கூறப்படுகின்றது. இந்த மனப்பந்தத்தின் இந்த ஐக்கியத்தில் இணைந்து கொண்ட இந்த தம்பதிகளுக்கு கூறுகின்ற எதிர்கால ஆசீர்வாதத்தின் வார்த்தை இதுவாக இருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை எங்கள் மணவாளனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு மணவாட்டியாக நாங்கள் வாழ தெரிந்து கொண்ட இந்த வாழ்க்கையிலே இந்த வசனத்திலே இருக்கின்ற 16வது வசனத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் என்னவென்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் நாங்கள் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கைகள் எல்லாம் நாங்கள் கைவிட்டு அவரை தெரிந்து கொண்டது நிமித்தம் நாங்கள் எதெல்லாம் எங்களுடைய கடந்த காலத்தின் இன்பங்கள் எல்லாம் எங்களுடைய சுகபோகங்கள் எல்லாம் இழந்து விட்டு நாங்கள் இந்த இயேசுவுக்கு வாழ்க்கைப்பட நாங்கள் எங்களை அர்ப்பணித்தோமோ அதற்குரிய எதிர்கால ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகளிலே தேவன் விளங்க பண்ணுவார் என்பதை இந்த வசனம் கூறி நிற்கிறது.
ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகின்ற ஒரு பெற்றோராக உங்கள் பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைகளோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வசனம் இன்றைக்கு உங்களுடைய உள்ளங்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஜெபமாயிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்த எதிர்கால கவலைகள் இனியும் உங்களுக்குள்ளே அது தொல்லை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். நீங்கள் இயேசுவாகிய மணவாளனுக்கு வாழ்க்கைப்பட உங்களை அர்ப்பணித்த இந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் வெகுமதியாக பரிசாக உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பூமியின் நானா திசைகளிலும் அவர் உயர்த்தி வைப்பார், அவர் ஆசீர்வதிப்பார் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தமாயிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நம்பி நாங்கள் அவரிடத்திலே நம்பிக்கையுள்ள ஜனங்களாய் இருப்பதற்கு இன்றைக்கு எங்களை அர்ப்பணிப்போமாக. இரண்டாவது, இந்த 16வது வசனத்திலே கூறுகின்ற இன்னும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்று சொன்னால், நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் எங்களுக்கு கடமை இருக்கின்றது. அதாவது ஆவிக்குரிய பிள்ளைகளையும் நாங்கள் பெற்றெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துடைய இந்த அன்பை, இயேசுவோடு கூட நாங்கள் கொள்ளுகின்ற இந்த அன்பின் இந்த உறவு, இந்த வாழ்க்கையிலே, இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே அவரை நம்பி நாங்கள் நாளுக்கு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் வாழ்க்கையிலே அவருடைய அன்பு நாளுக்கு நாள் எங்களோடு கூட அது பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற பொழுது எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் சாட்சியையும் காண்கின்ற மற்றவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களும் அங்கே வருகின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு செய்யக்கூடிய அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நாளுக்கு நாள் தேவன் எங்கள் மேலே காண்பிக்கின்ற தன்னுடைய அன்பு நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளின் நிமித்தமும் எங்கள் வாழ்க்கையை காண்கின்ற மற்றவர்களும் கூட இந்த இயேசுவை பின்பற்றுகிறதற்கு அவர்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றெடுக்கின்றோம். இதை நாங்கள் கிறிஸ்தவ பாணியிலே சொல்லுவோம் என்றால், நாங்கள் அநேகரை இயேசுவுக்கு சீசர்கள் ஆக்குகின்ற ஒரு கடமையையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழுகின்ற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்னமும் உங்களுக்கு சரீர பிரகாரமாக ஒரு குழந்தை இல்லாமல் நீங்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில இருப்பீர்கள் என்று சொன்னார், இந்த வார்த்தைகளின் மூலம் ஆண்டவரை நம்பும் பொழுது நிச்சயமாய் தேவன் அற்புதத்தை செய்வார். இந்த வசனம் உங்களுக்கு கூறக்கூடிய இன்னும் ஒரு நல்ல செய்தி. சரீர பிரகாரமாக உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு செய்கின்ற நன்மைகளுக்கு சாட்சிகளாக வாழுவதன் மூலம், தேவனை குறித்த சாட்சியை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே ஆவிக்குரிய அநேக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளவும், அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தமாக அவர்கள் பூமியின் எல்லா இடங்களிலும் அவர்களை தேவன் உயர்த்த போகிறதையும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கண்டு சந்தோஷப்படும்படியாக தேவன் இந்த நல்ல வார்த்தைகளை உங்களோடு கூட வாக்குத்தத்தமாய் கூறிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 17வது வசனத்திற்கு நாங்கள் போகின்ற பொழுது, உமது நாமத்தை எல்லா தலைவர்களிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன், இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் துதிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இயேசுவுக்காக வாழ்க்கைப்பட, இயேசுவை எங்கள் வாழ்க்கையிலே தெய்வமாய் தெரிந்து கொண்டு வாழ ஆரம்பிக்கின்ற இந்த வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய மற்றும் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த 17வது வசனம் கூறுகின்றது. அன்றைக்கு இந்த மனப்பந்தத்தில் இணைந்து கொண்ட இந்த தம்பதிகளுக்கு, அது கணவனுக்காயிருக்கட்டும் அது மனைவிக்காயிருக்கட்டும், இந்த வசனம் கூறுகிறது என்று சொன்னால், இந்த ஆண்டவர் செய்ய போன்ற எதிர்கால ஆசீர்வாதங்களின் நிமித்தம் உமது நாமத்தை எல்லா தலைமுறைக்கும் பிரஸ்தாபப்படுத்துவேன். அநேக வேத வல்லுநர்கள் இந்த வசனம் இந்த கவிஞன் இயேசு கிறிஸ்துவை தான் முற்கூட்டியே உரைத்திருக்கிறான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கும் எல்லா தலைமுறைகளிலும் அவர் போற்றப்படுகின்ற, பிரஸ்தாபப்பட்டிருக்கின்ற ஒருவராய் இருக்கின்றார் என்று சொல்லியும், எல்லா சந்ததிகளும் இயேசுவினுடைய நாமத்தை துதிக்கின்றது என்று சொல்லியும் ஒரு சிலர் இந்த கவிஞன் இயேசுவைத்தான் முன்னுரைத்திருக்கிறார் என்றும் சொல்லுகிறார். ஆம், அது உண்மைதான். ஏனென்றால் எபிரேயருக்கு எழுதின புத்தகத்தின் 13ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, இந்த வசனத்தில் சபையாகிய எங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம், ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், அதாவது உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன், இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் துதிப்பார்கள். இங்கே சபைக்கு இதில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை எங்கள் மணவாளனாக தொடர்ந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு இருக்கின்ற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை
இந்த வசனம் கூறுகின்றது. அதாவது ஆண்டவர் இயேசுவை நாங்கள் மணவாளனாக தெரிந்து கொண்ட இந்த மணப்பந்த இந்த வாழ்க்கையிலே, இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இது எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கூறி நிற்கிறது. ஏனென்றால் இப்படியாக வசனம் சொல்கிறது. 33வது சங்கீதத்தின் 12வது வசனம் சொல்கிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ராஜா விட்டு கல்யாணம் என்ற இந்த 45வது சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கும் கூட இந்த சங்கீதத்தின் கடைசி 2 வசனங்களாகிய 16, 17வது வசனங்களை நாங்கள் தியானிக்கின்ற வேளையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க்கைப்பட்ட மணவாட்டிகளாகிய எங்கள் வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஆசீர்வாதம், நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று, எங்களுடைய இந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு வேண்டிய பிள்ளை பாக்கியத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்கால ஆசீர்வாதத்தையும் தேவன் நிச்சயமாய் அவர் பார்க்க உண்மை உள்ளவர் என்பதை இந்த வார்த்தைகள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி கூறுகின்றது. ஒருவேளை நீங்கள் சரீர பிரகாரமாக இன்னமும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட, ஆண்டவர் உங்களுக்கு கூறக்கூடிய இன்னும் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய சாட்சி நிமித்தமாக கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் வெண்டுகொள்ளக்கூடிய மற்ற ஜனங்களை, மற்ற ஆத்துமாக்களை தேவன் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் தந்து அவர்களை ஆண்டவர் இந்த பூமியிலே உயர்த்த போகிறதை உங்கள் கண்கள் கண்டு தேவனை நீங்கள் துதிக்கும்படியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கின்றார். ஆகவே இந்த மணவாளன் இயேசுவிலே தொடர்ந்து எங்கள் விசுவாசம் நிலைத்திருக்கட்டும். இந்த மணவாளனாகிய இயேசுவிற்கு வாழ்க்கைப்பட்ட மணவாட்டிகளாகிய நாங்கள் விசுவாசிகளும் சபையுமாக அவருடைய பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் சத்தியத்திற்கும் நாம் கீழ்ப்படிந்து வாழுகிறதற்கு எங்களை நிலைநிறுத்திக் கொள்வோம். இரண்டாவதாக, இந்த வசனத்திலே 17வது வசனத்தில் கூறுகிறது பிரகாரம் இந்த மணவாளனுக்கு வாழ்க்கைப்படுகின்ற இந்த மணவாட்டிக்கும், இந்த மணவாட்டியை தனக்கு தெரிந்து கொண்ட இந்த மணவாளனுக்கும் கூறப்படுகிற அந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மணவாளன் இயேசுவிற்கு வாழ்க்கைப்பட்டிருக்கின்ற மணவாட்டிகளாகிய எங்களுக்கும் ஆண்டவருடைய சபைக்குமாக தேவன் கூறக்கூடிய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய பெயரை தேவன் எல்லா காலங்களிலும் அவர் பிரஸ்தாபப்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் 33வது சங்கீதத்தின் 12வது வசனம் கூறுகிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவரை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கருமையான தேவ ஜனமே, நீங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்தவ விசுவாச ஜீவியத்திலும் ஆண்டவர் இயேசுவை தெய்வமாக தெரிந்து கொண்டு மணவாளன் இயேசுவிற்கு வாழ்க்கைப்பட்டு பிரயாணிக்கின்ற இந்த பிரயாணமானது, இவைகளினால் நீங்கள் ஒரு பொழுதும் அங்கே நஷ்டத்தை சந்திப்பதில்லை. ஆண்டவர் உங்கள் பெயரை அவர் பெருமைப்படுத்த அவர் பொறுப்புள்ள தெய்வமாய் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் வாக்குறுதி பண்ணுகிறார். ஆகவே தேவனுடைய வசனத்தை நாங்கள் விசுவாசிப்போம், கர்த்தருக்குள்ளாய் எங்கள் விசுவாசத்தை நிலைநிறுத்துவோம். இந்த மணவாளன் இயேசுவிற்கு வாழ்க்கைப்பட்ட உண்மை உள்ள மணவாட்டிகளாய் நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே தன்னுடைய வசனத்தின் வாக்கு தத்தங்களுக்கூடாக எங்களை நிறைத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை நடத்துவாராக. நல்ல வார்த்தைகளை கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென்.